ஸோ அதான் ஆன்சர். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்குன்னா எனக்கு 49.77 தான் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? நம்ம ஆன்சர் வந்து இந்த 49.77. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் என்ன பார்க்க போகிறோம்னா a train running at 7/11 of its own speed reached a place in 33 hours. 33 ஹவர்ஸில் வந்து என்னது ஒரு ட்ரெயின் வந்து மூவ் ஆகி நம்மளுக்கு ஒரு பிளேஸ் வந்து ரீச் ஆகி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா how much time could be saved if the train runs at its own speed. அதாவது அதோட ஒரிஜினல் ஸ்பீடில் ரன் ஆகும்போது எனக்கு எவ்வளோ டைம் சேவ் ஆகும் அப்படின்றத சம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். என் ட்ரெயின் வந்து ஃபஸ்ட்டு என்னன்னா 7/11 ஆஃப் இட்ஸ் அது ஓன் ஸ்பீடில் ரன் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் சொல்லிட்டாங்க. ஸோ இதை எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, அதாவது ஒரிஜினல் ஸ்பீடில் ரன் ஆகும்போது எவ்வளோ டைம் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன வழின்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்ம் என்ன கொடுத்துருப்பேன், ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயினாலே உங்களுக்கு பேசிக் ஃபார்ம் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு என்ன ஃபார்மில் பார்த்துருக்கோம், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு distance divided by time. Speed is equal to distance by time நம்ம பார்க்கலாம். சரி ரைட் சார். இப்போ நல்லா பாருங்க, எனக்கு ட்ரெயின் வந்து இந்த ஸ்பீடில் போகுது, பட் எல்லாமே சேம் டிஸ்டன்ஸ் தான் ரெண்டுமே. பாருங்களேன், எனக்கு ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதில் டிஸ்டன்ஸ் ஃபார்மில் சால்வ் பண்ணால் எனக்கு என்ன வரும், அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும், டைம் மட்டும் கொடுக்குமா என்ன வரும், எனக்கு ஸ்பீட் இன்ட்டு டைமு. ஸோ தான் கிடைக்கும். அவங்க ரெண்டுமே என்ன சொல்றாங்க, டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னன்னா டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்னது சேமு, அப்படிதானே, டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு ரெண்டுமே சேம் தானே. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க பாருங்க, ஃபஸ்ட்டு எதில் எடுக்கணும்னா அது ஸ்பீடு, டிஸ்டன்ஸ்க்கு என்ன பக்கம் கொடுக்கலாம், நம்ம ஸ்பீட் இன்ட்டு டைம் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ்க்கு என்ன பக்கம் கொடுக்கலாம், நம்ம ஸ்பீட் S2 இன்ட்டு T2 போடலாம். சரிங்களா? நம்ம S1 T1 ஒரு கண்டிஷன் வைஸ் போய் அது மொஸ்ட் ரன் ஆகுது பார்த்தீங்களா, அதை வச்சுக்குவோம். அதுக்கு நான் ஒரிஜினல் ஸ்பீடை வச்சுக்கோம். சரிங்களா? நான் ஒரிஜினல் ஸ்பீட் என்ன வச்சுக்கிறேன், எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஒரிஜினல் ஸ்பீட் என்ன வச்சுக்கிறேன், நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். லெட் ஒரிஜினல் ஸ்பீடு வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஸோ ஒரிஜினல் ஸ்பீடு வந்து கண்டிப்பாக எக்ஸ்னு இருக்கும். ஸோ அப்போ நான் வந்து S1 T1 ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வச்சுக்கிறேன். அப்படி தானே அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் இப்போ எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, ஒரிஜினல் ஸ்பீடோட என்ன இதில் எந்த ஸ்பீட் ரன் ஆகுதான். ஸோ இந்த 7/11 அப்படின்ற ஸ்பீடில் வந்து ரன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன மீனிங் இருக்குது, இப்போ எனக்கு S1 என்ன வச்சுக்கலாம், நம்ம 7/11 ஆஃப் த ஒரிஜினல் ஸ்பீட் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ S1 என்ன பண்ணலாம், 7/11 எக்ஸ் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. ஸோ 7/11 எக்ஸ் இன்ட்டு டைம் 1. அப்படி 7 அந்த ஸ்பீட் நம்மளுக்கு ரன் ஆகும்போது எப்போ போய் நம்மளுக்கு ரீச் ஆகும் சொல்கிறான், 33 ஹவர்ஸில். அப்படி தானே பாருங்க, என்ன கொடுத்துருக்கான், 33 ஹவர்ஸ் தான் கொடுத்துருக்கான். ஸோ 33 ஹவர்ஸ் தான். ஸோ அப்போ 33 நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம், ஸோ 33 சீக்வல் இங்கே என்ன இருக்குது, S2 இன்ட்டு T2 இருக்கா. S2 வந்து நம்மளது ஒரிஜினல் ஸ்பீட். அப்படி தானே. ஸோ ஒரிஜினல் ஸ்பீட் நம்ம என்ன வச்சுக்கலாம், எக்ஸ்னு வச்சுக்கலாமா. ரைட். இந்த ஒரிஜினல் ஸ்பீட் ரன் ஆகும்போது எவ்வளோ டயத்தில் வந்து டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதா நமக்கு இந்த T2. ஸோ இந்த T2 அப்படியே வச்சுக்கோங்க. நான் T2 தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ T2 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ் கீழே கொண்டு போயிருங்க. அப்போ என்ன ஆயிரும், 7/11 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 33 டிவைட் பண்ண வந்துடும், இது எக்ஸ் வந்துடும். சரிங்களா? இந்த எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். இது ரெண்டையும் சால்வ் பண்ணி என்ன வரும், 1/11 are 11, 3/11 are 33. ஸோ அப்போ T2 எனக்கு என்ன கிடைக்கும்னா, எனக்கு என்ன கிடைக்கும், 7 3s are 21 கிடைக்கும். 21 hours. T2ன்றது என்ன சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு சார், இப்போது அதாவது ஒரிஜினல் ஸ்பீடில் ரன் ஆகும்போது எனக்கு என்ன ஸ்பீடில் என்ன எத்தனை மணி நேரத்தில் எனக்கு அந்த டிஸ்டன்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிக்குமா, எனக்கு 21 ஹவர்ஸில். சரிங்களா? இப்போ நம்ம T2 கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அவங்க கேட்குற என்ன கேட்குறாங்க, எவ்வளோ டைம் வந்து எனக்கு சேவ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 2 டைம் நம்ம என்ன ரெண்டு செப்பரேட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சு. டைம் சேவ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டைம் சேவ் எப்படி கண்டுபிடிக்கிறன்றதை பாருங்கள். ஸோ நம்மளுக்கு டைம் சேவ் என்னென்னா, ஆரம்பத்தில் இந்த 7/11 ஸ்பீட் அப்போ எவ்வளோ கூடுதலான ஸ்பீட் கூடுதலான டைம் எடுத்துக்கிறோம், அதான் கம்மியான ஸ்பீடு தான் அது. ஸோ 33 ஹவர்ஸ் எடுத்துச்சு. ஒரிஜினல் ஸ்பீடப்போ எவ்வளோ டயத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணுன்றதை நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அதை அப்படியே செப்பரேட் பண்ணலாம். 33 - 21. ஆன்சர் என்ன கிடைக்கும், 3ல் 1 போச்சுன்னா எனக்கு 2, 3ல் 2 போச்சுன்னா எனக்கு 1. ஸோ 12 ஹவர்ஸ். அப்போ எவ்வளோ டைம் நம்ம சேவ் பண்ண முடியும், 12 ஹவர்ஸை நம்ம சேவ் பண்ண முடியும். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன, நம்மளுக்கு இந்த 12 தான் நம்மளுக்கான ஆன்சர். 12 தான் நம்மளுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ சும்மா எனக்கு புரியுதா. ஸோ நம்மளுக்கு ஸ்பீடு கொடுத்துருந்தாங்க. அதாவது எனக்கு ஆரம்பத்தில் வந்து எனக்கு 7/11 ஸ்பீடு ரன் ஆகுது. ஸோ அப்படி ரன் ஆகும்போது எவ்வளோ டைம் எடுத்துக்கிறேன்னா எனக்கு இந்த 33 ஹவர்ஸ்ன்றதை எடுத்துக்கணும்.
சரிங்களா. ஸோ அந்த ஸ்பீடு அந்த அவ்வளோ மணி நேரம் எடுத்துக்கிறது ஒரு டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறது. இதே வந்து எனக்கு ஒரிஜினல் ஸ்பீடில் நான் ஒரு டைம் எடுத்துக்கிறோமா, இப்படி ஒரிஜினல் ஸ்பீடில் ரன் ஆகும்போது எனக்கு எவ்வளோ டைம் சேவ் ஆகுது அப்படின்றதான் கேட்டுருக்காங்க. ஸோ அதான் நம்ம சால்வ் பண்ணி காமிச்சோம். சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து எனக்கு என்னது 12 hours தான். சரிங்களா. நெக்ஸ்ட் டைம் என்ன இருக்குதான் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன இருக்குன்னு பாருங்கள். A train traveled from Delhi to Agra and back in a certain time at the rates. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ரேட்டுன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்களா. ரேட்டுன்னு கொடுத்தாலே கண்டிப்பாக அது ஆவரேஜ் ஸ்பீட் தான் அந்த மென்ஷன் பண்ணுறாங்க. ரேட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அட் த ரேட் ஆஃப், அப்போ போகிறதுக்கும் வர்றதுக்கும் சேர்த்தே கொடுத்தனால இது நம்ம ஆவரேஜ் ஸ்பீடாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்ன பாருங்க. பட் இஃப் த train had traveled from Delhi to Agra at a rate of 80 km per hour and back to Delhi at a rate of 40 km per hour அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வந்து ஒரிஜினலாக போகும்போது என்ன சொல்றாங்கன்னா, போகும்போது எனக்கு 80 km per hour ஆகுது, வரும்போது எனக்கு என்ன ஆகுது, எனக்கு 40 km per hour ஆகுது அப்படின்றதுலாம் ஸ்பீட்லாம் போயிட்டு வருதுன்னு சொல்றாங்க. அதனால என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஆரம்பத்தில் போச்சு பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு அதிகமான டைம் எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா it would have tax another 1 hour longer. It would takes 1 hour longer. 1 மணி நேரம் எனக்கு அதிகமாக எடுத்துக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க பாருங்கள். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டெல்லி டு ஆக்ரா. ஸோ டெல்லிக்கும் ஆக்ராவுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸாக கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. சரிங்களா. நான் எப்பயும் சேமாக சொன்னது தான், சேம் ப்ராப்ளம் தான் போகிறேன் பாருங்கள். ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு எனக்கு டிஸ்டன்ஸ் பை டைம் தான். ஸோ அந்த தான் பேஸ் ஃபார்முலா. ஸோ எல்லாத்துலேயுமே எழுதிக்கோங்க, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். சரிங்களா. இதில் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. அப்படி தானேப்பா, எனக்கு ஆரம்பத்தில் கொடுத்தது ஒரு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து ஆக்சுவலாக என்ன ஸ்பீடில் ரன் ஆகுது, போகும்போது எவ்வளோ ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, 80 கொடுத்துருக்காங்க. 80 தானே கொடுத்துருக்காங்க. வரும்போது எவ்வளோ ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு 40 கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ அப்போ அவங்க போகும்போது வரும்போது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வச்சு ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாமா. ஸோ ஆவரேஜ் என்ன கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ எனக்கு என்ன கிடைக்குன்னா, நான் ஸ்பீடு கரெக்டாக எழுதுறேன் பாருங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 40 km per hour, இந்த 40 km per hourல எனக்கு ரன் ஆகும்போது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் ரெண்டுமே எனக்கு டைம் தான் கொடுத்துருக்கேன். டிஃபரன்ஸ் இன் டைம் தான் எனக்கு 1 hour கொடுத்துருக்கேன். ஸோ டைம் வச்சு அது வரும். அப்போ டைம் ஈக்குவல் டு ஃபார்முலா நம்மளுக்கு என்னதுப்பா, டைம் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா வரும், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு வரும். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு வரும். ஸோ நான் எப்படி எழுதுறேன்றதை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த ரெண்டுக்கு நம்ம அதாவது போகிறாங்கல்ல, டெல்லியிலேருந்து ஆக்ரா போகும்போது ஒரு ஸ்பீடு கொடுத்துருக்கான், ஆக்ராலேருந்து திருப்பி டெல்லி வரும்போது என்ன கொடுத்துருக்கான், 40 km per hour கொடுத்துருக்கான். அப்படி தானே. ஸோ அதுக்கு முதல்ல நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடித்தா ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஆவரேஜ் என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன், 2xy divided by x plus y. அப்படி தானே. ஸோ 2 into x இருக்குது, எனக்கு 80 இருக்குது, ஒய்னா அது ரிட்டர்ன் ஸ்பீட் எனக்கு என்ன இருக்குது, 40 இருக்குது. ஸோ 40 divided by x plus y. அப்போ 80 plus 40. சரிங்களா. இப்போ ஆவரேஜ் என்ன வருது இல்லை பண்ணுங்க, என்ன வரும், 2 into 80 என்ன வரும், எனக்கு இரண்டே மல்டிபிள் பண்ணுங்க, என்ன வரும், 8 4 32. அப்படி தானே. ஸோ 32 2 into 3200 டிவைட் பை என்ன இருக்கும், 120 இருக்கும். அப்படி தானே. ரெண்டு சால்வ் பண்ணுங்க, என்ன வருங்க, ஏன் அடிச்சு கொடுத்தா 960 வருமா, ஏன் அடிச்சு கொடுத்தா என்ன வரும், 322 டிவைட் அடிச்சு கொடுத்தா என்ன வரும், 3 2 6 என்ன வரும், 16 2 32 160 வரும். அப்படி தானே. ஸோ 160/3 கிடைக்குது எனக்கு ஆவரேஜ். ஆவரேஜ் எனக்கு என்ன கிடைக்குது, 160/3 கிடைக்குது. நம்ம ரெண்டு ஸ்பீட் வச்சு கண்டுபிடிக்கிற ஆவரேஜ் கிடைக்குது, 160/3 கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்றதை பாருங்கள், கவனிங்க. ஸோ எனக்கு ரெண்டு டைமு இந்த 2 டைம் சப்ராக்ட் பண்ண எனக்கு என்னது 1 hour. அந்த 1 hour தான் எனக்கு லாங்காக கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அப்போ ஃபஸ்ட்டுக்கு நம்ம என்ன எடுக்கணும், டைம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கேன், எனக்கு ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்கேன், எனக்கு ஸோ 40 km per hour கொடுத்துருக்கேன். அப்போ இதுக்கு நம்ம டைம் எடுக்கணும். டைம் எப்படி, டைம் ஃபார்ம் ஆனது நம்மளுக்கு டைம் ஃபார்ம் ஆனது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ நான் ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன், சிங்கிள் டிஸ்டன்ஸாக எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு தடவை டிஸ்டன்ஸ் நம்ம ஆவரேஜ் ஸ்பீடுக்கு போடலாம். ஸோ சிங்கிள் டிஸ்டன்ஸ் பை 40. அதேபோல் இதுக்கு எனக்கு சிங்கிள் டிஸ்டன்ஸ் போடலாம். இது எதோட ஆவரேஜ், அவங்க 2 பேரும் போயிட்டு இருக்கு வர ஸ்பீடு கொடுத்தாங்களா அதோட ஆவரேஜ். ஸோ அதுக்கும் அது நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு போடலாம். டிஸ்டன்ஸு அதில் ஆவரேஜ் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 160/3 நம்ம கண்டுபிடிச்சோம். சரிங்களா. இதனால ஆரம்பத்தில் அவங்க ஒரு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க, அதோடு எனக்கு என்னது டைம் டேக்கன்.
இதனாலனா அவங்க 2 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக போகிற ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, 2 ஸ்பீடுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டைம் டேக்கன் ரெண்டையும் நம்மளுக்கு 2க்குள்ள வித்தியாசம் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த 1 hour உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கும், இது வந்து என்ன இருக்கு எனக்கு d/14 இருக்கும், மைனஸ் இந்த 3 மேலே வருமா. ஸோ என்ன இருக்கும் 3d/ எனக்கு என்ன இருக்கும் 116 இருக்கும், = 1. ஸோ இப்போ எனக்கு எல்சிஎம் எடுக்கணும், எனக்கு இங்கேயும் கொண்டு என்ன 160 கொண்டு வந்துட்டேன்னா எனக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். அப்போ இங்கே 160 கொண்டு என்ன பண்ணுவேன், மேலே கீழே 4 ஆல் மல்டிபிள் பண்ணுவேன். ஸோ எனக்கு d/40 இருக்குது. ஸோ இன்டர் அது மேலே கீழே அது 4 ஆல் நான் மல்டிபிள் பண்ணலாம். மைனஸ் இங்கே என்ன இருக்கும் 3d/160 = 1. சரிங்களா? ஸோ அப்போ பாருங்கள் என்ன வரும், எனக்கு d/ எனக்கு என்ன வரும் 160, அதாவது 4 × d என்ன வரும் 4d மாதிரி இருக்கு, மைனஸ் 3d/ என்ன வரும் எனக்கு 160 = 1. சரிங்களா? நம்ம பேஸ் ஏமா இருக்கா. ஸோ பவரை கொடுக்கலாமா. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன வரும்ன்றதை பாருங்கள். ஸோ எனக்கு என்ன வரும் பாருங்கள், இங்கேயும் 160 இங்கேயும் 160. ஸோ நம்ம காமன் என்ன போட்டுக்கணும், நம்ம ஒரு 160 போட்டுக்கலாம். கீழே மேலே என்ன இருக்கும் 4d - 3d, ஒரு d தான் வருமா. சீக்கிரம் எனக்கு என்ன ஆன்சர் இருக்கும் 1 இருக்கும். இப்படி தானே இங்கே பேஸ் இங்கே காமனாக இருக்குப்பா. ஸோ காமனாக போட்டேன், மேலே அப்படியே அடிஷன் பண்ணுறேன். 4d - 3d எனக்கு வந்து அது ஒரு d தான் வரும், = 1 இருக்கும். அப்போ d = எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 160. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டெல்லி டு ஆக்ரா எனக்கு என்ன ஆன்சர் எனக்கு 160 கிலோமீட்டர் வருது. சரிங்களா? ஸோ எனக்கு என்ன இருந்தால் 160 கிலோமீட்டர் தான் எனக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன சம் பார்க்க போகிறோம்னா 5th சம் பார்க்குறோம். ஸோ 5th சம்மில் நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்ம ஆல்ரெடி 4 சம் பார்த்துட்டோம். ஸோ அந்த பேசிக்ஸ் ஃபார்முலாஸ் பார்த்தோம். ஸோ 5th சம் என்ன இருக்குன்றதை பாருங்கள்.